உங்கள் உணர்வுள்ள மனதைப் போல ஆழ்மனது பகுத்தறிவு செய்ய முடியாது. உங்கள் ஆழ்மனது சர்ச்சைக்குரிய வகையில் வாதிட முடியாது. எனவே நீங்கள் அதற்கு தவறான பரிந்துரைகளை வழங்கினால் அது அவற்றை உண்மையாக ஏற்றுக்கொண்டு நிலைமைகள், அனுபவங்கள் மற்றும் நிகழ்வுகளாக அவற்றை நிறைவேற்றத் தொடரும். உங்களுக்கு நடந்த அனைத்தும் நம்பிக்கையின் மூலம் உங்கள் ஆழ்மனதில் பதிந்த எண்ணங்களை அடிப்படையாக கொண்டவை. நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் தவறான கருத்துக்களை தெரிவித்திருந்தால் அவற்றை கடப்பதற்கான உறுதியான முறை உங்கள் ஆழ்மனது ஏற்றுக்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான இணக்கமான எண்ணங்களை அடிக்கடி மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம். இதனால் புதிய மற்றும் ஆரோக்கியமான சிந்தனை மற்றும் வாழ்க்கை பழக்கங்களை உருவாக்குகிறது. ஏனெனில் உங்கள் ஆழ்மனது பழக்கத்தின் இருப்பிடமாகும். உங்கள் உணர்வுள்ள மனதின் பழக்கவழக்க சிந்தனை உங்கள் ஆழ்மனதில் ஆழமான பள்ளங்களை நிறுவுகிறது. உங்கள் பழக்கவழக்க எண்ணங்கள் இணக்கமானவை, அமைதியானவை மற்றும் ஆக்கப்பூர்வமானவை என்றால் இது உங்களுக்கு மிகவும் சாதகமானது. நீங்கள் பயம், கவலை மற்றும் பிற அழிவுகரமான சிந்தனைகளில் ஈடுபட்டிருந்தால் தீர்வு உங்கள் ஆழ்மனதின் சர்வ வல்லமையை அங்கீகரிப்பதாகும். நீங்கள் கவலைப்பட வேண்டும். நீங்கள் சுதந்திரம், மகிழ்ச்சி மற்றும் சரியான ஆரோக்கியத்தை அறிவிக்க வேண்டும். உங்கள் ஆழ்மனது படைப்பாற்றல் மிக்கதாகவும் உங்கள் தெய்வீக மூலத்துடன் ஒன்றாகவும் இருப்பதால் நீங்கள் ஆர்வத்துடன் அறிவித்த சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் உருவாக்கும். ஆலோசனையின் மகத்தான சக்தி. உங்கள் உணர்வு மனம் வாசலில் காவலாளி என்பதையும் அதன் முக்கிய செயல்பாடு உங்கள் ஆழ்மனதை தவறான பதிவுகளிலிருந்து பாதுகாப்பதாகும் என்பதையும் நீங்கள் இப்போது உணர்ந்திருக்க வேண்டும். உங்கள் ஆழ்மனது சர்ச்சைக்குரிய வகையில் வாதிட முடியாது. உங்கள் ஆழ்மனது ஒப்பீடுகளையோ அல்லது முரண்பாடுகளையோ செய்யாது. அது தானாகவே பகுத்தறிந்து சிந்திக்காது. இந்த பிந்தைய செயல்பாடு உங்கள் உணர்வு மனதிற்கு சொந்தமானது. அது கொடுக்கப்பட்ட பதிவுகளுக்கு மட்டுமே எதிர்வினையாற்றுகிறது. உங்கள் உணர்வு மனதால் அதை செய்யுங்கள். அது ஒரு செயலை விட மற்றொன்றை விரும்புவதில்லை. பின்வருபவை பரிந்துரையின் மகத்தான சக்திக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்கள் கப்பலில் ஒரு கூச்ச சுபாவமுள்ள பயணியை அணுகி இதுபோன்ற ஒன்றைச் சொன்னால், நீங்கள் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு வெளிர் நிறமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கடல் நோயால் பாதிக்கப்படுவீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் அறைக்கு நான் உங்களுக்கு உதவுகிறேன். பயணி வெளிர் நிறமாக மாறுகிறார். கடல் நோயை பற்றிய உங்கள் பரிந்துரை அவரது சொந்த அச்சங்களுடன் தொடர்புடையது. அவர் உங்கள் உதவியை கீழே பெர்த் வரை ஏற்றுக்கொள்கிறார். அங்கு அவர் ஏற்றுக்கொண்ட உங்கள் எதிர்மறை பரிந்துரை உணரப்படுகிறது. ஒரே பரிந்துரைக்கு வெவ்வேறு எதிர்வினைகள். வெவ்வேறு நபர்கள் தங்கள் ஆழ்மன நிலை அல்லது நம்பிக்கை காரணமாக ஒரே பரிந்துரைக்கு வெவ்வேறு வழிகளில் எதிர்வினையாற்றுவார்கள் என்பது உண்மைதான். உதாரணமாக, நீங்கள் கப்பலில் உள்ள ஒரு மாலுமியிடம் சென்று அவரிடம் அனுதாபத்துடன் சொன்னால், என் அன்பான நண்பரே, நீங்கள் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீர்கள். உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா? நீங்கள் கடல் நோயால் பாதிக்கப்படுவது போல் என்னை பார்க்கிறீர்கள். அவரது மனநிலையை பொறுத்து அவர் உங்கள் நகைச்சுவையை பார்த்து சிரிக்கிறார் அல்லது லேசான எரிச்சலை வெளிப்படுத்துகிறார். இந்த விஷயத்தில் உங்கள் பரிந்துரை காதுகளில் விழும்போது அது நடக்கவில்லை. ஏனெனில் உங்கள் கடல் நோய் பற்றிய பரிந்துரை அவரது மனதில் அதிலிருந்து அவருக்கு வந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடன் தொடர்புடையது. எனவே அது பயத்தையோ அல்லது கவலையையோ அல்ல, மாறாக தன்னம்பிக்கையையே தூண்டியது. ஒரு பரிந்துரை என்பது ஒருவரின் மனதில் எதையாவது வைக்கும் செயல் அல்லது நிகழ்வு ஆகும். அதாவது பரிந்துரைக்கப்பட்ட எண்ணம் அல்லது யோசனை மகிழ்விக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லது செயல்படுத்தப்படும் மன செயல்முறை என்று அகராதி கூறுகிறது. ஒரு பரிந்துரை நனவு மனதின் விருப்பத்திற்கு எதிராக ஆழ்மனதில் எதையும் திணிக்க முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மாறாக, கொடுக்கப்பட்ட ஆலோசனையை நிராகரிக்கும் சக்தி உங்கள் நனவு மனதிற்கு உள்ளது. மாலுமியை பொறுத்தவரை அவருக்கு கடல் நோய் குறித்த பயமில்லை. அவர் தனது நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டார். எதிர்மறையான பரிந்துரை பயத்தை தூண்டும் சக்தி முற்றிலும் இல்லை. மற்ற பயணிக்கு கடல் நோய் பற்றிய பரிந்துரை அவரது உள்ளார்ந்த கடல் நோய் பயத்தை வெளிப்படுத்தியது. நம் யாவருக்கும் நமது சொந்த உணர்வு உண்டு. உள் அச்சங்கள், நம்பிக்கைகள் மற்றும் கருத்துக்கள். இந்த உள் அனுமானங்கள் நம் வாழ்க்கையை ஆளுகின்றன மற்றும் நிர்வகிக்கின்றன. ஒரு ஆலோசனைக்கு தன்னளவில் எந்த சக்தியும் இல்லை, அது உங்களால் மனரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால். இது உங்கள் ஆழ்மன சக்திகள் ஆலோசனையின் தன்மைக்கு ஏற்ப வரையறுக்கப்பட்ட மற்றும் வரையறுக்கப்பட்ட வழியில் பாய காரணமாகிறது. அவர் எப்படி தனது கையை இழந்தார்? ஒவ்வொரு 2 அல்லது 3 வருடங்களுக்கும் நான் காக்ஸ்டன் ஹாலில் உள்ள லண்டன் ட்ரூத் ஃபோரத்தில் தொடர் சொற்பொழிவுகளை வழங்குகிறேன். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் நிறுவிய ஒரு மன்றம்.
இயக்குனர் டாக்டர் எவெலின் ஃப்ளீட் ஆலோசனையின் சக்தி குறித்து ஆங்கில செய்தித்தாள்களில் வெளிவந்த ஒரு கட்டுரையைப் பற்றி என்னிடம் கூறினார். சுமார் 2 வருடங்களாக ஒரு மனிதன் தனது ஆழ்மன மனதிற்கு அளித்த பரிந்துரை இது. என் மகள் குணமடைவதை பார்க்க நான் என் வலது கையை கொடுப்பேன். அவரது மகளுக்கு முடக்குவாத வடிவ மூட்டுவலி மற்றும் குணப்படுத்த முடியாத தோல் நோய் இருப்பது போல் தோன்றியது. மருத்துவ சிகிச்சையால் நிலைமையை குறைக்க முடியவில்லை. மேலும் தந்தை தனது மகளின் குணமடைதலுக்கான தீவிர ஏக்கத்தை கொண்டிருந்தார். மேலும் மேற்கோள் காட்டப்பட்ட வார்த்தைகளில் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ஒருநாள் குடும்பத்தினர் வெளியே சென்று கொண்டிருந்தபோது அவர்களது கார் மற்றொரு காரில் மோதியதாக செய்தித்தாள் கட்டுரை சுட்டிக்காட்டியதாக டாக்டர் எவெலின் ஃப்ளீட் கூறினார். தந்தையின் வலது கை தோளில் கிழிந்தது. உடனடியாக மகளின் மூட்டு வலியும் தோள் நிலையும் மறைந்துவிட்டது. உங்கள் ஆழ் மனதில் குணப்படுத்தும், ஆசீர்வதிக்கும் மற்றும் உயர்த்தும் பரிந்துரைகளை மட்டுமே வழங்க வேண்டும். எனவே அவை உங்களை எல்லா வழிகளிலும் ஊக்குவிக்க முடியும். உங்கள் ஆழ் மனதில் ஒரு நகைச்சுவையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது உங்கள் வார்த்தையை நம்புகிறது. தானியங்க பரிந்துரை பயத்தை எவ்வாறு விரட்டுகிறது? தானியங்க பரிந்துரையின் எடுத்துக்காட்டுகள். தானியங்க பரிந்துரை என்பது தனக்குத்தானே உறுதியான மற்றும் குறிப்பிட்ட ஒன்றை பரிந்துரைப்பதாகும். ஹெர்பர்ட் பார்க்கின் தனது சிறந்த தானியங்க பரிந்துரை கையேட்டில் பின்வரும் சம்பவத்தை பதிவு செய்கிறார். இது அதன் விளையாட்டு பொருளையும் கொண்டுள்ளது, எனவே ஒருவர் அதை நினைவில் கொள்கிறார். ஒரு சிக்காகோவிற்கு வந்த நியூயார்க்கர் சிக்காகோ நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாக அமைக்கப்பட்ட தனது கடிகாரத்தை பார்த்து சிக்காகோ நண்பரிடம் மணி 12 என்று கூறுகிறார். சிக்காகோவிற்கும் நியூயார்க்கிற்கும் இடையிலான நேர வித்தியாசத்தை கருத்தில் கொள்ளாமல் சிக்காகோ நண்பர் நியூயார்க்கரிடம் தான் பசிக்கிறது என்றும் மதிய உணவிற்குச் செல்ல வேண்டும் என்றும் கூறுகிறார். பல்வேறு பயங்கள் மற்றும் பிற நேர்மறை நிலைமைகளை போக்க தானியங்க பரிந்துரை பயன்படுத்தப்படலாம். ஒரு இளம் பாடகி ஒரு ஆடிஷனில் பங்கேற்க அழைக்கப்பட்டாள். அவள் நேர்காணலுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். ஆனால் முந்தைய 3 சந்தர்ப்பங்களில் தோல்வி பயம் காரணமாக அவள் மோசமாக தோல்வியடைந்தாள். இந்த இளம் பெண்ணுக்கு மிகவும் நல்ல குரல் இருந்தது. ஆனால் அவள் தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தாள், நான் பாட வேண்டிய நேரம் வரும்போது வேறுபட்சம் அவர்கள் என்னை விரும்பாமல் போகலாம். நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கு பயமும் பதட்டமும் நிறைந்திருக்கிறது. அவளுடைய ஆழ்மனம் இந்த நேர்மறை தானியங்க பரிந்துரைகளை ஒரு வேண்டுகோளாக ஏற்று அவற்றை வெளிப்படுத்தி தனது அனுபவத்திற்குள் கொண்டு வந்தது. காரணம் ஒரு தன்னிச்சையான தானியங்க பரிந்துரை, அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அகவழிப்படுத்தப்பட்ட அமைதியான பய எண்ணங்கள். அவள் பின்வரும் நுட்பத்தின் மூலம் அதை வென்றாள். ஒரு நாளுக்கு 3 முறை அவள் ஒரு அறையில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டாள். அவள் ஒரு நாற்காலியில் வசதியாக அமர்ந்தாள். தனது உடவை நிலைப்படுத்தினாள். கண்களை மூடினாள். அவள் தனது மனதையும் உடலையும் தன்னால் முடிந்த அளவுக்கு அமைதிப்படுத்தினாள். உடல் மந்தநிலை மன செயலற்ற தன்மையை ஆதரிக்கிறது மற்றும் மனதை பரிந்துரைக்கு அதிக ஏற்புடையதாக ஆக்குகிறது. அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டு பயப்பரிந்துரையை எதிர்த்தாள். நான் அழகாக பாடுகிறேன். நான் சமநிலையில் அமைதியான, நம்பிக்கையான மற்றும் அமைதியான ஒருவன். இந்த அறிக்கையை அவள் மெதுவாக, அமைதியாக ஒவ்வொரு அமர்விலும் 5 அல்லது 10 முறை உணர்வோடு திருப்பிக் கொண்டாள். அவளுக்கு இதுபோன்ற 3 அமர்வுகள் ஒவ்வொரு நாளும் இருந்தன. தூங்குவதற்கு முன் 1. ஒரு வார இறுதியில் அவள் முற்றிலும் சமநிலையிலும் நம்பிக்கையிலும் இருந்தாள். ஆடிஷனுக்கான அழைப்பு வந்தபோது அவள் ஒரு குறிப்பிடத்தக்க அற்புதமான ஆடிஷனை அளித்தாள். அவர் எப்படி தனது நினைவை மீட்டெடுத்தார்? 75 வயதான ஒரு பெண், எனக்கு நினைவாற்றல் குறைந்து வருகிறது என்று அவள் தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் நடைமுறையை மாற்றியமைத்து ஒரு நாளுக்கு பல முறை தூண்டப்பட்ட தானியங்க பரிந்துரையை பயிற்சி செய்தாள். இன்றைய தினத்திலிருந்து என் நினைவாற்றல் ஒவ்வொரு துறையிலும் மேம்பட்டு வருகிறது. எனக்கு தெரிய வேண்டியதை நான் எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.